ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் போன வருஷம் கசானா ஜுவல்லரியில் ஒரு கோல்டு சேவிங் ஸ்கீம் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தேன். அது இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தோட மெச்சூர் ஆகிடுச்சு. கோல்டு விலை வேறு ஏறிட்டே போகிறதுனால சீக்கிரமாக சிட்டை க்ளோஸ் பண்ணி எதையாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 6ஆம் தேதி, அதாவது போன வாரம் 6ஆம் தேதி நான் வந்து திருநெல்வேலி கசானா ஜுவல்லரிக்கு நேரில் போயிருந்தேன். 2023 வரைக்கும் நான் 2-3 ஜுவல்லரிஸில் கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 2024 அக்ஷய திருதிக்கு முன்னாடியே சிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ 24ல் எனக்கு லைவில் இருந்த ஒரே சிட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கசானா ஜுவல்லரியோட கோல்டன் 11 ஸ்கீம் மட்டும்தான். இப்போ இந்த சிட்டும் மெச்சூர் ஆகிடுச்சு. நான் எவ்வளோ மந்த்லி பே பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் ஷேர் பண்ணுறேன் வாங்க. போன வருஷம் என்னோடய பர்த்டேக்கு கசானா ஜுவல்லரியில் ஒரு சிட்டை க்ளோஸ் பண்ணி 6 கிராமில் ஒரு கம்மல் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ருபீஸ் அவங்க எனக்கு தர்ற மாதிரி இருந்துச்சு. அதை அப்படி சிட்டில் வந்து வர வச்சுட்டேன், நான் புது சிட்டில் வர வச்சுட்டேன். தென் நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஏப்ரல் மாதம் ஒரு 4000 சிட்டு ஜாயின் பண்ணினேன். ஸோ டோட்டலாக 3000 + 4000 மந்த்லி 7000 பே பண்ணிகிட்டு இருந்தேன். 2 சிட்டும் சேர்த்து டோட்டலாக 77,000 பே பண்ணியிருக்கிறேன். இந்த 77,000க்கு எனக்கு சேர்ந்துருந்த கோல்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 11 கிராமும் 289 மில்லிகிராமும் இருந்தது. இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஷார்ட்டாக இந்த ஸ்கீம் பற்றி சொல்லிடுறேன். இது ஒரு 11 மந்த் ஸ்கீம். மாதம் மாதம் நீங்கள் கட்டுற தொகையை பணமாகவும் வர வைப்பாங்க, அன்றைய தங்க விலைக்கு ஏற்ப எடையாகவும் வர வைப்பாங்க. இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம், அதாவது 11 மாதம் கழித்து தங்கத்தோட விலை ஏறி இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற எடைக்கு தகுந்தாப்புல தங்க நகை வாங்கிக்கலாம். தங்கத்தோட விலை இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்கிற பணத்தோட மதிப்பிற்கு ஏற்ப தங்க நகையை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் வாங்குகிற தங்க நகைக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வாங்குகிற நகை 18% விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜை மட்டும் நீங்கள் கட்ட வேண்டியது வரும். ஸ்கீமில் சேர்ந்துருக்கிற எடையை விட அதிக எடை உள்ள நகையை நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த எக்ஸஸ் வெயிட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு என்ன விலையோ அந்த விலையும் ஃபுல் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டோன்ஸ் எதுவும் இருந்தாலும் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்ததாக நான் என்ன வாங்கினேன், அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி 11 கிராமில் என்ன வாங்கினேன் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. எப்போவுமே ஏதாவது ஒரு ஜுவல் வந்து எய்ம் பண்ணி தான் நான் சிட்டு போடுவேன். பட் லாஸ்ட் டைம் நான் அப்படி எதுவுமே எய்ம் பண்ணலை. பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்டில் சிட்டு கட்டிட்டு வந்துட்டேன். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு வந்து 11 கிராம்லனா நீங்கள் வந்து ஷார்ட் செயின் பார்க்கலாம், அப்புறம் பிரேஸ்லெட் பார்க்கலாம், பேங்கிள் பிரேஸ்லெட் பார்க்கலாம், அப்புறம் இயரிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க. தென் ஒரு 1.5 சவரன்லேருந்து 2 சவரனுக்குள்ளே நெக்லஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த கொஞ்சம் செலக்டிவ் பீசஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஒரு எண்ணம் வந்தது. என்னென்னா சிட் அமௌண்ட்டுக்குள்ளே, அதாவது சிட்டில் இருக்கிற கிராம்ஸ்குள்ளே மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக காசு போடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா தங்க விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று எனக்கு இப்போ தான் என் ஹஸ்பண்ட் வேறு வந்துட்டு போயிருக்கிறாங்க, எக்கச்சக்க செலவு. அதனால என் கையிலையும் அவ்வளோ காசு இல்லை. எக்ஸ்ட்ரா காசு போட்டு எக்ஸ்ட்ரா 1/2 பவுனோ 1 பவுனோ சேர்த்து எடுக்கிறதுக்கு காசு இல்லை. ஸோ அந்த 11 கிராம்ஸ்குள்ளே ஏதாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன். கசானாவில் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 சவரன் 2 சவரன்லேயே காஸ்டிங் டைப் நெக்லஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பட் எனக்கு அது அவ்வளோ சூட் ஆகுது. எனக்கு கொஞ்சம் ஹெவியாக போட்டால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு வச்சுட்டேன். அண்ட் அதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட நிறையா இருந்தது. ஸ்டோனுக்கே வந்து நிறைய காசு வரும் அப்படிங்கிறக்காக ஸ்டோன் ஜுவல்ஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இந்த பால் செயின் பார்த்தேன். 12 கிராம்ஸில் நம்ம வந்து ஒரு பால் செயின் எடுக்கலாம் அப்படின்னு. பட் நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு சிங்கிள் லேயர் பால் செயின் வந்து எதிர்பார்த்தேன். பட் 12 கிராம் வெயிட்டில் அவங்கக்கிட்ட சிங்கிள் லேயரில் பால் செயின் இல்லை. 14 கிராம்ஸ் 16 கிராம்ஸ் அந்த வெயிட்டில் தான் வச்சுருக்குறாங்க. இப்போ நான் காட்டுற இந்த செயின் கூட 14 கிராம்ஸ் வெயிட் உள்ளது, 3 லேயரில் இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. போட்டும் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. பட் என்னோடய ஸ்கீம் வெயிட்டை விட அதிகமான வெயிட் அப்படிங்கிறனால இதை எடுக்கலை. இந்த மாதிரி செயின்லாம் சிங்கிள் லேயர்னால் நீங்கள் 1 பவுன்லேருந்து 1.5 பவுன் வரைக்கும் போடலாம். பட் டபுள் லேயர் ட்ரிபிள் லேயருங்கும்போது 2 சவரன்லேருந்து 2 சவரனுக்கு மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் இருக்கும். இந்த ஷார்ட் செயின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா அழகாக டபுள் லேயராக 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி முகப்பு கொடுத்து, அப்புறம் சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டோன் வச்சு பால்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த ஷார்ட் செயினோட டோட்டல் வெயிட் ஸ்டோனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 13 கிராமும் 941 மில்லிகிராமும் இருந்தது. இதோட கோல்டு வெயிட் மட்டும் 12 கிராம் 971 மில்லிகிராம் இருந்தது.
இந்த செயினை தான் நான் சிட்டை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். பட் ஒரு 3 டேஸில் இதை கொடுத்துட்டு வேறு ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் இதோட வெயிட்டு ஜஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 கிராம் தான், 1.5 சவரன் தான். அப்படிங்கிறதுனால ரொம்ப டெலிகேட்டாக இருந்தது. அண்ட் இதோட ஹூக்லாம் பார்த்திங்கன்னா தின்னாக இருந்தது. இந்த செயினை வந்து நம்ம ரெகுலராக வேர் பண்ண முடியாது, டெய்லி வேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு தான் வேர் பண்ண முடியும், அக்கேஷ்னலாக தான் வேர் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நம்ம அடிக்கடி இந்த ஹூக்கை வந்து கழட்டி மாட்டினோம் அப்படின்னா ஹூக்கு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னால் இந்த குறைஞ்ச வெயிட்டில் இந்த செயினை வந்து பத்திரமா பாவிக்க முடியாது. அப்படிங்கிறனால தான் நான் மாற்றிட்டேன். இந்த ஷார்ட் செயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணினேன் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, இயரிங் தான், கம்மல் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியலை. குறைஞ்ச வெயிட்டில் செயின்லாம் எடுத்தால் அருந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயம், லைஃப் இருக்காதோன்னு பயம். அதனால் சரி ஓகே கம்மலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 கம்மல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். திருநெல்வேலி கசானா பொறுத்த வரைக்கும் இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஸோ அதுலேயே எனக்கு பிடிச்ச மாதிரி 2 இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் 12 கிராம்ஸ் வெயிட்டுக்குள்ளே. நான் வாங்கின 2 கம்மலில் ஃபஸ்ட்டு கம்மல் இது தான். இது ஒரு 2 அடுக்கு ஜிமிக்கி. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜிமிக்கி கிட்ட வச்சுருக்கிறேன். ஆனால் எத்னிக் பேட்டர்னில் என்கிட்ட ஜிமிக்கி கிடையாது, அதனால தான் இந்த ஜிமிக்கி எடுத்தேன். இது ஒரு 2 அடுக்கு ஜிமிக்கி. மேலே பார்த்தீங்கன்னா அந்த தோடில் லக்ஷ்மி பொறிச்சிருக்கும். அதுக்கப்புறம் 2 அடுக்கு ஜிமிக்கி கொடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு ஜிமிக்கி தான். இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேலன்ஸ் இருந்த வெயிட்டில் இந்த இயரிங் வாங்கிட்டேன். இந்த இயரிங் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்டிங் டைப் இயரிங் தான். இதில் வந்து குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்குறாங்க. குட்டியாக இருந்தாலும் நல்ல கெட்டியாக இருந்தது. இந்த கம்மல் வந்து நம்மளுக்கு சல்வாஸ் அண்ட் வெஸ்டர்ன் வாஸ்க்கெலாம் நல்லா சூட் ஆகும். இந்த கம்மலோட வெயிட் எவ்வளோ இருக்குங்கிறதையும் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த 2 கம்மலோட வெயிட் அப்புறம் இதோட வேஸ்டேஜ் டோட்டலாக இந்த 2 கம்மலும் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணேங்கிற பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் 2 கம்மலோட வெயிட் எவ்வளோ இருக்குங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த 2 கம்மலில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கோல்டு சேவிங்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிலேட்டட் சஜஷன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஸ்டே டியூன்ட்.